இது பேப்பரில் சைன் வாங்கணுன்னா காவேரி நினைக்கிறாங்க டைவர்ஸ் பேப்பரில் தான் சைன் வாங்குறான்னு சொல்லிட்டு காவேரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு விஜய் வந்து என்ன இப்படி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்குறாங்க, உன்னை எப்படிலாம் நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. என்ன நான் கண்டுபிடிச்சின்னு பார்க்குறீங்களா, எதுக்கும் நான் தயாராக தான் இருக்கேன், எல்லா விஷயத்துக்கும் நான் தயாராக தான் இருக்கேன், அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உருவாகாது, நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் எந்த டைமில் நான் சொன்னாலும் நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு உன்னை யார் போக விடுவா, எப்போவுமே என் பொண்டாட்டியை என் கூட மட்டும் தாண்டி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாரு. கூடி சீக்கிரம் பாரு, உனக்கு கொடுக்குற சர்ப்ரைஸில் நீ வந்து என்ன ஆக போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரிய இந்த விஜய் உன் மேலே எவ்வளோ காதல் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, குமரன் வந்து இந்த மாதிரி டிவியில் வரது நிவின் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, யமுனா கிட்ட சொல்கிறாரு. யமுனா வந்து கங்கா கிட்ட சொல்கிறாங்க. கங்காவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அப்புறம் குமரனை ஓடி போயிட்டு இப்படி பண்ணிட்டீங்களேங்க, என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டிங்களே, நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க. கட்டிட்டு அழகிறாங்க. உனக்காக தான் கங்கா இவ்வளோ நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து அவங்ககிட்ட சொல்கிறாரு. அதை கேட்டு கங்காவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு விஜயும் காவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க தெரியுமா, எங்கள் மாமாவுக்கு ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பாராட்டுறாங்க. நம்ம காவேரி உடனே விஜய் வந்து காவேரியும் 2 பேரும் ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இதை பார்த்துட்டு தாத்தா ரொம்ப சந்தோஷமாக இவங்க 2 பேரும் கலைக்கக்கூடாது, இவங்க போய் பேசணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஒதுங்கி இருக்காரு. அப்போ வந்து கரெக்டாக குமரன் அங்கே வந்துடுறாரு. குமரன் வந்து தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. உடனே வந்து ஐயோ குமரன் வந்து இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்களே, இப்போ வந்து வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரெக்டாக குமரனை பார்த்துட்டு விஜய் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. சரின்னு சொல்லிட்டு தாத்தாவும் போகிறாங்க. தாத்தா வந்து குமரன் ரொம்ப பாராட்டுறாரு. எல்லாருமே ரொம்ப பாராட்டிகிட்டு இருக்காங்க குமரனை. அதை பார்த்து வந்து ராகினி செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே விஜயும் காவேரி வந்து தன்னறியாமல் பார்த்து சிரிக்கிறாங்க. அடுத்து விஜய்க்கு வந்து காவேரி சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி வந்து சொல்லிகிட்டே சிரிச்சு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு ராகினியால் தாங்கிக்க முடியாமல் டென்ஷன் ஆகுறாங்க.